ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 20/12/2024 நிர்மல் NR 411க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்க போகிறதுனால எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாமில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை வந்த ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை ABC போலில் வந்து 716, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 346, 716. அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 229, அதுக்கு முந்தின வெள்ளிக்கிழமை வந்து 652. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிர்மல்ங்கிற பேரில் வருது. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4D அதோட போர்டோட 6 7 கூட்டும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 4 to 5லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 297. இதில் நம்ம எடுக்க போகிறது 4D போர்டுங்கிறதுனால இந்த 7 எடுத்துக்கலாம். இதோட ப்ளஸ் எக்ஸ் வந்து 6 7. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 6 கூட்டும்போது 3, 7ஓட 4 கூட்டும்போது 1, 3 அல்லது 1. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு போர்டா அல்லது ஆல் போர்டா, 3 அல்லது 1. இப்போ இந்த 4 to 5க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 165. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4Dயோடையும் போர்டோடையும் 6 7 கூட்டுறோம். இப்போது 165க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 165 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 630 165. இதில் நம்ம எடுக்க போகிறது 0 and 1. இதோட ப்ளஸ் 6 7. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 6 கூட்டினா 6, 7ஓட 1 கூட்டினா 8, 6 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 165க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 8. இப்போ இந்த 165க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 652. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு போர்டு இருக்கணும்பா. இப்போ நம்ம 652க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 346. இதில் நம்ம எடுக்க போகிறது 66. இதோட ப்ளஸ் 6 7. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 6 கூட்டினோம்னா 12, இங்கே 6ஓட 7 கூட்டினோம்னா 3, 2 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 652க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 3. இப்போ இந்த 652க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 229. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு and B. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு வந்து சூப்பர் ஹிட் சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் நம்மளுக்கு பெயர்ஸாகவே கிடச்சிருக்கு. 2 ட்ரா நம்மளுக்கு போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர். இப்போ 229க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 710. இதில் நம்ம எடுக்க போகிறது 0 and 2 ப்ளஸ் 6 7. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 6 கூட்டினோம்னா 6, இங்கே 2ஓட 7 கூட்டினோம்னா 9, 6 அல்லது 9. நம்மளுக்கு இந்த 229க்கு அப்புறம் கிடச்சிருக்க போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 9. இப்போ இந்த 229க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 716. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆனால் ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட போர்டு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு C கிடச்சிருக்கு நண்பா. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு அதோட பெய்ட்ஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் C போர்டு மட்டும் கிடச்சிருந்துச்சி. ஸோ இதை நம்ம போன வாரம் பார்த்தா அதே மெத்தட் தான்.
இந்த ட்ராவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 716 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 346 716. இதில் நம்ம எடுக்க போகிறது 67. இந்த 67ஓட நம்ம 67 ப்ளஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 6 கூட்டினோம்னா 2. இங்கே 7ஓட 7 கூட்டினோம்னா 4. ஸோ 2 4 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு நண்பா. இங்கே நம்ம 6ஓட 6 கூட்டியிருக்கோம், 7ஓட 7 கூட்டியிருக்கோம். நம்மளுடைய எக்ஸும் நம்மளுடைய இந்த நம்பரும் ஒரே மாதிரி இருக்கனால இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ளஸ் வேல்யூ நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ மைனஸ் வேல்யூ படி இந்த இடத்துல 6ஓட 6 கழிச்சா 0, 7ஓட 7 குடிச்சா 0. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 0வையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 0க்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்ட் அல்லது ஆல் போர்ட் 2 அல்லது 4 2 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 2 அல்லது 4 இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டில் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தால் 0 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பெய்ட்ஸுக்கு அதிகப்படியே சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 24 20 40 24 20 40. ஸோ இது வந்து நம்மளுக்கு உல்டாவாக இருந்தால் 42 02 04. ஒருவேளை டபுளாக இருந்தால் 22 44 00. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்க பார்ப்போம். ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு சின்ன குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இதை மாற்றி அமைச்சிருக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய கெஸ்ஸிங்கோட இந்த நம்பர்ஸ் ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுக்குறோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏ போர்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 20/12/2024 நிர்மல் NR 411க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.